ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிட் அண்ட் ரைட் டு பிக்கப் கல்சன் அட்டென்ஷன் அப்படின்ற சேர்மன் சீரிஸோட எபிசோட் 22 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பன்னெண்டு எபிசோட் அப்படின்றதால ஸ்டோரி இந்த எபிசோட் வழக்க போல் வேற லெவலில் இருக்கிறதோட இதோட எண்டிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த எக்ஸில் இருக்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டிங்கன்னா முடிஞ்ச ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த நிமிஷத்தில் லைக் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம போக போகிறது இஸ் இட் ராங் ரைட் டு பிக்கப் கல்சன் அட்டென்ஷன் சீசன் 4 அண்ட் எபிசோட் 22 ஃபைனல் எபிசோட். Feuern frei! சாகறதுக்கு தயாராரு. முதல்ல உன்னை கொண்டுட்டு அதுக்கப்புறம் மிஸ்திரியை போய் வந்து கூட்டிட்டு போறேன். வா, மோதி பாத்திரலாம். ஹாலிஸ், ஃபைனலி ஒரு வழியாக பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மேபி இதனால் நான் பண்ண விஷயத்தால் அவங்க என் மேலே கோவப்படலாம், என்னை திட்டலாம், என்ன மேலேயும் சொல்லலாம். பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க என் மேலே என்ன தான் கோவப்பட்டாலும் அந்த கோவத்தோட கடைசியில் அவங்க கண்டிப்பாக என்ன அன்போடு ஏற்றுப்பாங்க. எனிவேஸ், அட்லீஸ்ட் இப்போவாது என் கதவு நினைவாச்சு, எனக்கு அதுவே போதும். என் பாத்துக்கான தண்டனை ஒரு வழி எனக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நான் சாகிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சந்தோஷமாக சாவேன். இல்லை, போதும் நிலையோ, இதுக்கு மேலேயும் ஒரு அடி எடுத்து வைக்காத. எது ஹலீஸ்? ஷியோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு அது தெரியல. இப்போ நீங்கள் கூட ஜாயின் பண்ணா பருத்தப்பட போகிறது நீ தான். எனக்கு தெரியும், பட் என்னால் எதுக்கு மறிய முடியல. ஏன்னா கடந்த காலத்தை யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. அது மாதிரி தான் அன்னைக்கு நடந்த சம்பவத்தால் எனக்குள்ளே ஏற்பட்ட பயம் இப்போ வரைக்கும் என்ன அது கூட சண்டை போட விடாமல் தடுத்துட்டு இருக்கு. என்னவோ நான் அதை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கேன். என் தோல்வியை நான் போத்துக்கிட்டேன். அதனால தான் நான் சாகிறதுக்கு தயாராக இருக்கேன். இல்லை, நீ போய் சொல்கிற. நீ என்னத்தான் சாகிறதுக்கு தயாராக இருக்கன்னு சொன்னாலும் மனசு அப்படி சொல்லலையே. அது அந்த பையனை காப்பாற்ற உனக்குள்ளே துடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா லியோன்? அது காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற ஜஸ்டிஸ். அது நீ அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கலாம், பட் அது என்னமோ உனக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக அமைதியாக வாழணும்னு நினைக்கிறதும் நல்லதுக்காக போராடுறது தான் நம்ம ஃபேமிலியோட கொள்கை. அதை நாங்கள் வேணா வாழ்ந்துருக்கலாம், ஆனால் நீ அதை ஒரு நாள் வாழ்ந்ததில்லை. இப்போ வரைக்கும் நீ அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்க லியோன். ஆபத்தில் இருக்கிறவங்கள நிறைய வாட்டி நீ காப்பாற்றிருக்க வித்தவுட் இன்டென்ஷன். கண்ணிலேருந்து வர புல்லட் மாதிரி எப்போவுமே நீ சரியான முடிவு தான் எடுப்பேன். சொல்லப்போனால் இதுதான் உன்னோட ஜஸ்டிஸ். ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்கான ஒரு புதிய நம்பிக்கை. இது நம்பிக்கையா? அவளியோன் கிட்டே எதுக்காக நீ காத்துட்டு இருக்க? சேனை பார்த்து நான் ஆரம்பிச்சு வச்சுதான் இப்போ நீ தான் முடிச்சாகணும். அன்னைக்கு வேணாலும் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி அதை தப்பிக்கவே கூடாது. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இதை பாட்டி கண்டிப்பாக பலன் கிடைச்சாகணும், புரிஞ்சுதா? இதை பாருலியோன், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எத்தனை பேரை காப்பாற்றி அவங்க முகத்தில் நீ சிரிப்பு உண்டாக்கியிருக்க. ஆக்சுவலி இதை ஜஸ்டிஸ்க்குன்னு ஒரு சரியான பதில் கிடையாது, ஆனால் அப்போ தான் அதுக்கான பதிலோடு நீ வந்த. சொல்லப்போனால் அதுதான் நம்பிக்கை. ஸோ இவ்வளோ நம்பிக்கை இருக்கிற ஒருத்தி உன்னை நீ கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு உன் ஜஸ்டிஸை விட்டு கொடுக்க தயாராக இருக்கியா? அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. கமான் லியோன், நீ விட்டு கொடுக்குறப்பல அதுக்காக போராடு. இவன் இங்கே வந்து கிளம்பலையா? எவா சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பா. அந்த மான்ஸ்டரை நீ கொல்ல வேண்டியது இருக்குல்ல. லியோன், இது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பு. இதை வாட்டி யார் பாசனை காட்டு. இதை வாட்டி நீ தான் ஜெயிக்கிற போகிறதுதா, அதை ஃபீட்ராத அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நம்ம ரியோவை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹே கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தது எல்லாமே உங்ககிட்ட மனுப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு பொதுவாக்காரியா உங்களை காப்பாற்றாம விட்டுட்டேன். அதுக்கு நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க, இதை அடிப்பீங்க, என்னை திட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அதை எதுவுமே பண்ணலை. அப்படின்னு பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட தான். நான் தான் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இதை நானே பனிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படின்னா இங்கே நான் தான் என்ன மன்னிச்சுக்கணும். எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே. இதை பாருலையோ, உன்னை நீ ரொம்ப குளிப்பிக்காம உன் மனசுக்கிட்ட கேளு. அது என்ன சொல்லதோ அதைப்படி நடந்துக்க, புரிஞ்சுதா? இது மனசு சொல்கிறதியா? அது அவனை காப்பாற்றணும்னு சொல்லுது. நான் அவனுக்காக ஃபைட் பண்ணணும். எஸ், அதே தான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் மற்றவங்களையும் பார்க்கணும். வெல், அப்படின்னா என்னதுக்காக காத்துட்ருக்கேன்? போ,
போய் நீ யாருன்னு காட்டு. சரி லியோன், பார்த்து ஜாக்கிரதையாரு. கண்டிப்பா. மை மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸ் இருந்தால் நம்ம திரும்ப மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியோவை கான்சியஸ்க்கு வரா. ஸோ கான்சியஸ்க்கு வந்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வெளியே ஃபைட் பண்ணா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த மான்ஸ்டர் வெப்பனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறா. இதை பக்கம் நம்ம ஹீரோவோ அந்த அட்டாக்ல வந்து டாச் பண்ணுறது, இவனை அதை அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனும் ஒரு பக்கம் வேற லெவலில் தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் ரெடியாக இருக்குது. இதை பக்கம் நம்ம ஹீரோவோ சமட்டாயிலாம் இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ ஒரு மாசான என்ட்ரி கொடுத்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறான். இதை ஃபேரி டெயில் கத்தில் வர மாதிரி ஆர்மர் போட்ட நைட்டு என்னை காப்பாற்றுவான்னு பயந்து போய் முடங்கி போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கிற ஹெல்ப் ஆகல. மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல எனக்கு சுத்தமாக பெருப்பில்ல. நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட். சரி மிஸ்டர் வேல், இப்போ நம்ம 2 பேர் மட்டும் தான் சேர்ந்து சண்டை படுப்போம். கண்டிப்பாக ரியோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே அந்த மான்ஸ்டர் கூட செம்ம மாசா ஃபைட் பண்ண போகிறாங்க. இதை வாட்டி கண்டிப்பாக நான் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு அவ்வளோ ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போனால் அவளை பார்த்துட்டு அதுவும் அட்டாக் பண்ணுது. பட் அந்த அட்டாக்கை ரொம்பவே ஸ்மூத்தாக டாச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவளோட கத்தியை டேரெக்டாக அதோட கழுத்துலையும் இருக்கிறான். ஸோ வாங்கினாடி கத்தி முடிச்சு திரும்பி பார்த்தா இதை பக்கம் நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ண வரோம் அப்படின்றத பார்த்துட்டு உடனே ஸ்பைக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுது. பட் நம்ம ஹீரோ அந்த ஸ்பைக்ஸை அசால்ட்டாக தட்டி விட்டு செம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு இருக்க இது வாடி கேட்காது அப்படின்னு சொல்லி அதோட ரைட் ஹேண்ட் கிரவுண்டில் வச்சு கிரவுண்ட் ஸ்பைக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுது. பட் நம்ம ஹீரோ அதில் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறான். அதே சமயத்தில் இப்போ அதோட அட்டாக் வந்து ஸ்லோவாக இருக்கா அப்படின்றத நம்ம ஹீரோ நோட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதை டிஃபீட் பண்ண வேறு ஏதாவது வழியை தான் யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அப்போ நம்ம ஹீரோ மேஜிக் ஸ்பெல்லை கேஸ் பண்ணிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அதை நம்ம ஹீரோ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறா இது மேஜிக் ஸ்பெல் ஆச்சு அப்படின்னா மிஸ்ரியா மேஜிக் யூஸ் பண்ண போகிறாங்களா. ஆனால் இப்போ அவங்க மேஜிக்கை கேஸ் பண்ண ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இதை மான்ஸ்டர் எல்லா மேஜிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணமே பொறுப்பில் இவங்க மேஜிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சுன்னா இல்லை அப்படி நடக்கக்கூடாது. இது ரிஃப்ளெக்ஷனை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அதுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கிற அந்த ஷெல்லை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஷார்ட்டில் அவன் பயர் மேட்ச்க்கு யூஸ் பண்ணிட்டு அதை அட்டாக் பண்ண ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க எப்படி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கிறதால இவன் தடுக்கணும் அப்படின்றதுக்காக அதோட கையை கிரவுண்டில் வச்சு அந்த இடத்த சுற்றிலுமே கிரவுண்ட் ஸ்பைக்கை வச்சு அட்டாக் பண்ணுது. இதில் நம்ம ஹீரோ காடி விடுது, நம்ம ரியோ காடி விடுது. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் ஷோரில் ஆர்க்கு வஸ்டவை கேஸ் பண்ணி கிரவுண்டில் அட்டாக் பண்ணுறான். ஆக்சுவலாக இப்போ அந்த மான்ஸோட கை கிரவுண்டில் கனெக்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அந்த ஸ்பைக்ஸோட கையோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த கிரவுண்டில் ஆர்கோ வஸ்டாவை யூஸ் பண்ணதால அதனால ஏற்பட்ட பிளாஸ்டான அந்த ஸ்பைஸ்லாம் டஸ்டாக இருக்கிறதோட அந்த மான்ஸ்டருக்கும் பயங்கரமான அடிபிளுக்கு. ஸோ கிஃப்ட் ரெடியை வாங்கினதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு செம்ம கோவத்தில் அவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நான் இருக்கிற வரைக்கும் நல்லா அவனை தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செம மாதம் ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்து அதோட கையை அடிச்சு உடச்சி நம்ம ஹீரோவை காப்பாற்றுறான். உடனே நம்ம ஹீரோவை எழுந்த போய் அதோட உடம்புக்குள்ளே கையை விட்டு அவனோட ஃபயர்பால் மேட்ச்க்கு டேரக்டாக அதோட உடம்புக்குள்ள யூஸ் பண்ணுறான். ஸோ இதனால் அதுக்கு ப்ரொடக்டிவாக இருந்த அந்த ரிஃப்ளெக்டிவ் ஷெல் டோட்டலாகவே டெஸ்ட் ஆகிடுது. அப்படியே இதை பக்கம் பார்த்தா நம்ம ரியல் மேட்ச்க்கு கேஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ அந்த அட்டாக்கை வேணா டேரக்டாக செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை அங்கேருந்து பிடிங்கிட்டு போனதான் பார்க்குது. பட் அதோட கை ஆல்ரெடி அந்த கிரவுண்டில் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதால இப்போதைக்கு அதெல்லாம் அதாவது நகர ஓடில அதுவும் பிடிங்கிட்டு போகலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. பட் அதுக்குள்ள நம்ம ரியோ அவன் லோபிடஸ் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை டேரக்டாக அட்டாக் பண்ணுறா. ஸோ அந்த டேரக்ட் அட்டாக்ல செத்து போயிருக்குன்னு பார்த்தா அந்த அட்டாக்ல வந்து அட்டாக் பண்ணி அந்த பொருளை டாப்ல போய் கொட்டிக்கிட்டு இருக்கு. இது இந்த அட்டாக்ல தப்பிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்கிங்ல அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் அதுக்கே ஷாக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோ அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நிற்கிறா. சின்ன அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சுதான்னு பார்த்தியா? அடுத்து நீ என்ன பண்ண போற? நீ என்ன தவிர வேறு யாருக்கு நல்லா தெரிஞ்சிட போகுது. ஓ சாபு ஏன் கையில் தான் சாக தயாரு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சக்தி எனக்கு கொடுங்க. நானு நிஸ் ஆஸ்டா ரைனா செல்டி ஹிஸ்கா மாரியல் இது நான் அன்னைக்கே பண்ணியிருக்கணும். கைஸ் ரெடியா? காகியா லைலா ஹெலிஸ் குட் பை my dear friends. Novia! மிஸ் ரியோ உங்களுக்கு மிஸ் ரியோ கண்ணை தருது. மிஸ் ரியோ வெல் அது செத்துடுச்சா? ஆமாம் அது செத்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கண்ணை திறந்து பாரு. நான் அவன்கிட்ட அவனை சொல்லணும்னு அவன் கையை கடைசியாக ஒரு டைம் ஹோல்ட் பண்ணலான்னு வந்துட்டு அவன் கையை ஹோல்ட் பண்ணாமலே அவ்வளோ மயங்கி விழுந்துடுறா.
இப்போ ரைடும் க்ரோஸ் அவங்கள தேடி வந்துகிட்டு இருக்காங்க. என்னப்பா அது எக்கத்தெல்லாம் அவங்க கிடைக்க போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவங்கள கண்டுபிடிச்சாக்கணும். ஆனால் எல்லாத்துலேயும் தேடியாச்சு, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு மேலே நம்ம எங்கே போய் தேடுறது? கவான் பேலச்சி நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ரைடு கத்திக்கிட்டு இருக்கேன். ரைடு வினே அவங்க சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அவங்க இங்கே தான் இருக்காங்க. எது இங்கேயா? ஆமாம், சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போகிறேன். ஸோ இவங்களும் ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் மயங்கி கடந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. அது பெல். அச்சோ பெல், கடை திறந்து பாரு. பெல் வினி அவசரப்படாத, நான் செக் பண்ணி பார்க்குறேன். கவலைப்படாண்டா, இவங்களுக்கு இன்னும் உயிர் இருக்குது. இது எல்ஃபுக்கு உயிர் இருக்குப்பா. சரி அப்படின்னா ஹீலிங் பொசிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீலிங் பொசிஷனை நம்ம ஹீரோக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே குடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கண்ணு முடிச்சு பார்க்குறான். ஸோ அவன் கண்ணு முடிச்சதை பார்த்துட்டு வினியும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ அந்த இடத்துக்கு ரோஷி மொத்தவங்களும் வர சத்தம் கேட்குது. வினி அவங்க வந்துட்டாங்க, நம்ம இங்கேருந்து போயாகணும். ஆனால் மாஸ்டர் பெல் இதை பார் வினி, இப்போ யோசிக்கிறதுலாம் டைம் இல்லை. பட் நீ கவலைப்படாத, அவரை நம்ம திரும்ப கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம வினியோ சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அவங்க போன கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு ரோஷி மற்றவங்களும் வந்துடுறாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோ வீரியாவியோ அவங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம ரியோ ஹாஸ்பிட்டலேருந்து கண்ணு முழிக்கிறா. அப்பாடா ஒரு வழியை கண்ணு முழிச்சிட்டியா சியார்? ஹே கைஸ், இங்கப்பா ஒரு குட்டி பொண்ணு ஒரு வழியை தூக்கத்தை வந்து கண்ணு முழிச்சிச்சு. என்னப்பா ரியோ உனக்கு எப்படி இருக்க? சொல்லப்போனா நீ 3 நாள் இப்படியே தூக்கிட்டு இருந்தப்பா. அதை பார்த்துட்டு நீ பொழைக்க மாட்டோன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை ஒரு வழியை கண்ணு முழிச்சிட்ட. இப்போதாப்பா எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அதான் நீ 3 நாள் தூங்கினது தான் ஆச்சரியமா இருக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அந்த 37th ஃப்ளோர்லேயே அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டேன். அன்கான்ஷியஸில் இருந்த உன்னை அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரதுன்றது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒன்று அங்கே சேஃபாக தூக்கிட்டு வந்துட்டோம். இனி நீ கவலைப்பட வேண்டாம். ஆமாம் மிஸ்டர் இல்லைங்க. ரியோன் எதுக்கு இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் அமைதியாரு. ஆமாம் ரியோன் அவசரப்படாத. அந்த வெள்ளை முடி பையனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் நல்லா தான் இருக்கான். அதுவும் கீழே இருக்கிற ரூமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். எதுக்கு இருக்கிற ரூமில் அப்படின்னு சொல்லி நான் ரியோ எழுந்தோட ஆரம்பிக்கிறா. ரியோ ஓடாத உன்னோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க அவள் ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும்னு வராங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காம ஆப்போசிட்டில் வர சிஸ்டர் இடிச்சு தட்டிட்டு போடுறா. பெண் ஃபுட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே அவனுக்கு ரூம் கதவை திறந்து பார்க்க அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறா. ஆனால் அவளை பார்த்தா அவங்க 3 பேருக்கு பயங்கர ஷாக்கு. அவளையே அவங்க கொருன்னு பார்த்துட்டு இருக்க. இவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு அவள் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு கலண்டு விழுந்துடுது. அதை நம்ம ஹீரோ கண்குளிர பார்த்துறான். ஆனால் அந்த டைமில் நம்ம ரோஷி எஸ்டியாவை முட்டாடியில் அவன் பார்த்ததே மறந்துப்பா. ஏன்னா அப்படி ஒரு பங்க பண்ணி தான் அவன் மூஞ்சிலே விழுந்திருக்கு. வாங்க நடிக்க நம்ம ஹீரோ மாட்டியாயிடுறான். இதை பார்த்து கழுப்புனா டாக்டர் எவ்வளோ தெரியுதா என் பேசிக் மேலே கை வச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோஷி எஸ்டியாவை கழுவி ஊற்றுறாங்க. இது பக்கம் நம்ம ரியோ வேறு வெக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஃபைனலி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எஸ்டியா நம்ம ஹீரோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இப்போ 4 நாளாக நீங்கள் வெல்ஃப் வந்து T4 இருந்திருக்கீங்க. அந்த எக்ஸ்போர்டேஷன் டீம் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் சர்வை பண்ணது உண்மையிலே பெரிய விஷயந்தான். பொறுமைதான். ஆனால் மிஸ் ரியோ இல்லைனா கண்டிப்பாக என்னால் அதை முடிச்சிருக்காது. ஆக்சுவலாக அவங்களால தான் இப்போ நான் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன் கடை சிஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரியோ வெயிட் பண்ணி அப்போ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு அவளுக்கு நன்றி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வாழ்கிற ஐடியாவே இல்லை. அவனை முடிச்ச அளவுக்கு ரெஸ்கியூ பண்ணிவிட்டு நானும் இடத்து போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ரெஸ்கியூ பண்ண முடியல. அவங்க உயிரை கொடுத்து அவங்க என் உயிரை காப்பாற்றினாங்க. அதனால தான் நான் சாகர முடியலன்னு. ஆனால் பெல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானவ. அவன் தான் என்னோட யோசனை தப்புன்றதையும் நான் வாழணுன்றதையும் எனக்கு புரிய வச்சான். எங்களோட ஒவ்வொரு ட்ராவல்லையும் அவன் எனக்கு மோட்டிவாக இருந்தான். நான் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். அவன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். ஸோ இப்படி தான் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நட்டில் சர்வை பண்ணோம். ஆனால் ஒரு வேளை நீங்கள் மட்டும் எங்களை தேடி பாராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல இறந்து போயிருப்போம். சொல்லப்போனால் எங்களை ரெஸ்கியூ பண்ணதுக்கு நான் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியாகணும். இல்லைங்க, நாங்கள் மட்டும் அவங்கள தனியாக ரெஸ்கியூ பண்ணல. அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் ஹோக்கு, சிகிசா, கசாண்ட்ரா, டாஃப்ரி, டுபாஸ்கி, ஐஷா, அப்புறம் இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் செனோஸ். இவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணதால தான் நாங்கள் உங்களை தேடி கண்டுபிடிச்சோம். ஸோ உங்களை ரெஸ்கியூ பண்ணதில் இவங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ரியோகிட்ட சொல்கிறாங்க. சரி ரியோ, அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கியூட் நியூஸ். இந்த கிளேவின் அப்படின்றவங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால இனி நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் சுதந்திரமாக இருக்கலாம்னு நம்ம க்ரோஸாக சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம ரியோ தான் கிளேவின் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிளேவின் அப்படின்றவ ஒரு குற்றவாளி. ஸோ அந்த குற்றவாளியை சாவடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ரியோவில் ஃப்ரீடமாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால இந்த கிளேவின் இறந்து போயிட்டான்னு போரஸ் கிட்ட ஒரு கதை கட்டிவிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த போரஸ் கிண்டுக்கு போயிட்டு இதை பாருங்க மேடம், நடந்த எல்லா குழப்பத்துக்கும் கிளேவின் காரணம் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ருத்ரா ஃபேமிலி தான். அவனுங்க T4 இருக்கிற பயங்கரமான ஒன்றத்தை கண்ட்ரோல் பண்ணி திடீர்னு எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அதுங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ போராடணும். ஆனால் எங்களால் தப்பிக்க முடியல. அப்போ தான் கிளேவின் குறுக்க போகுது. அதை கூட ஃபைட் பண்ணி எங்களை காப்பாற்றினா.
ஆனால் எங்களை காப்பாற்றினா அவளை காப்பாற்றிக்க முடியல மேடம். அவள் அங்கேயே இறந்து போயிட்டா. அவள் பாடியாவது அட்லீஸ்ட் கொண்டு வந்திருப்பேன். ஆனால் அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் அவளை சாப்பிட்டுச்சு அப்படின்ட்டு தலை எங்களால் அவள் பாடியை கொண்டு வர முடியல மேடம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ருத்ரா ஃபேமிலி தான். அநியாயமாக அந்த கிளேவிட்டை கொண்டுட்டாங்களே, அவங்கள சும்மாவே விடக்கூடாது மேடம். மேடம் ஒரு நிமிஷம், அந்த கிளேவிட்டை கொண்டு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஆக்சுவலாக அவளை கொல்ல, பட் அவள் சத்து தான் நான் முழுசாக பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் பரிசு தொகையில் முழுசாக கொடுக்கலனாலையும் அட்லீஸ்ட் பாதியாவது கொடுங்களேன், எனக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்லி போனஸ் கேட்க அவங்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறீங்க. ஸோ போனஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி கிளேவன் இறந்து போயிட்டான்னு கீழே இருக்கிறவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. தென் அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக இப்போ நம்ம ரியோவோ ரெக்கவர் ஆகிட்டா. இன்னைக்கு அவள் டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம் அப்படின்றதால நம்ம சியர் அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ரியோ இன்னைக்கு ஓகே தானே? ஓகே தான். ஆமாம், அவங்க எப்போ மற்றவங்கள எங்கே போயிட்டாங்க? நான் அவங்கள கடைசியாக நான் கண்ணு முழிச்சப்போ பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லையே. ஓ அதுவா, அது நீ டஞ்சனில் கனவு போனதுக்கப்புறம் அவங்க உன்னை தேடி வந்தாங்க இல்லையா? ஸோ அதுவும் அவங்க மாமாமியாகிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால மாமாமியா அவங்க மேலே செம கோவத்தில் அவங்களுக்கு பயங்கரமான பேனே வச்சுருக்காங்கப்பா. இது பயங்கரமான வேலையா அப்படின்னு அவங்க எம்எல்ஏ கோவத்தில் இருக்காங்களா? அதை அப்படி சொல்லிட முடியாது. பட் உங்ககிட்ட அவரை சித்த சொல்ல சொன்னாங்க. நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க இல்லையோ. உனக்கு பிடிக்குமேனு நிறைய ரசீட்டை பண்ணி வச்சுருக்காங்களா? அது எல்லாத்தையும் நீ சாப்பிடணுமா? சாயந்தர முடிஞ்சவளுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் சொல்கிறேன். தென் டிஸ்சார்ஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோக்காக ஏதோ இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோப்பா வந்துடுறா. மிஸ் ரியோ என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இல்லை பெல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் இப்போ தான் வந்தேன். ஓ அப்படிங்களா, சரி. எப்படியும் நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். மிஸ் ரியோ உங்கள் ட்ரெஸ் என்னாச்சு பெல்? என் ட்ரெஸ்க்கு நல்லா இல்லையா? சாச்சா அப்படிலாம் சொல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓ தேங்க்ஸ் பெல். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் ஃப்ரீயானது, அவகிட்ட தான் நான் வாங்கி இதை போட்டுட்டு வந்தேன். அவளுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குல்ல? உண்மைதான். சரி லியோன், ஒரே இடத்துல இருந்தது எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த சிட்டியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, நான் ரியாவோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த சிட்டியை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி பெல், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த கட்டை போட்டுட்டு இருக்கணுமா? உன் கை சரியிடுன்னு சொன்னாங்களா? அவங்க அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா நிறைய ஃப்ராக்சர், நிறைய டேமேஜ் என் கைக்கு ஏற்பட்டிருக்கா. ஸோ இதை சரிப்படுத்த முடியாதா? பட் ரீபில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ப்ராசஸ்க்கு நிறையவே செலவாகுமா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ ரியாகிட்ட பேசிட்டு வரான். ஆக்சுவலாக அவன் கை வெட்டப்பட்டு, கை நொறுக்கப்பட்டு, ஸோ இப்படி பல டேமேஜ் அவன் ஒரு கைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அதை சரிப்படுத்த முடியாது, அதை ரீபில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ரீபில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. வா ரியோ, இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. போகாரியோவெல்லாம் எப்படி ஒரு இடமா இது எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த இடத்துக்கு நானும் ஆலிஸ் அடிக்கடிக்கு பருப்போம். அப்படிங்களா? எப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லேடி ஆஸ்ட்ரேக்கு தெரியும் நான் பழி வாங்க போகிறேன்னு. ஆனால் அவங்க என்னை தடுக்கலை. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் என் ஜஸ்டிஸை புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதைக்கு திரும்பிடுவோம் அவங்க நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை அப்படின்னு போன பெல், அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எனக்குள்ள ஜஸ்டிஸ் இருக்குன்னு சொன்ன. உன்னோட வார்த்தைகள் தான் குழம்பி கடந்து என்ன தெளிவாக்குச்சு. பெல், இது வரைக்கும் இதை நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. பட் நான் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஹியூமன்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் வரையும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்ன. ரியோ, நீங்கள் சிரிக்கும் போது செம்ம க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் பார்த்து சொல்ல, அதை கிட்டதுமே வாக்கப்பட்டு தெரிவிக்கிறா. மிஸ் ரியோ என்னாச்சு? ஃபோனில் பெண், என்னால் கண்ணை பார்த்து பேச முடியல. எது ஃபோனில் பெண், எனக்கு கொஞ்சம் பதற்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ அங்கேருந்து வெக்கப்பட்டுட்டு வளர ஆரம்பிச்சிடறா. என் ஹார்ட் எப்படி துடிச்சிட்டு இருக்கு? என்ன ஃபீல் இது? ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். அட்லீஸ்ட் என்ன ஃபீல் இது? இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ரியோ யோசிச்சுட்டே போட. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிட்டு. சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போல இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கேஸ், இந்த ஃபைனல் எபிசோடோட எண்டிங்கை நினச்சதோட ரொம்பவே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. படத்துலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. தென் இந்த சீசனுக்கு அப்புறம் வேறு எந்த ஒரு சீசனும் வரல அப்படின்றதால இதோட இந்த அனிமி ஸ்டாப் ஆகுது. இதுக்கு மேலே எதனா வந்துச்சுன்னா நம்ம டப் பண்ணி போடலாம். இதுக்கப்புறமா நம்ம அடுத்த அனிமியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தென் இந்த அனிமியை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அனிமிக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்களே கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மாட்டிங்கன்னா லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண மட்டும் தான் அடுத்து நான் என்ன அனிமி போட போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களாலேயே என்னை பார்க்க முடியும். ஸோ நான் பாடக்கூடிய வீடியோஸை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு சூப்பரான அனிமி வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.